ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் பேண்ட் இருக்குங்க இல்லையா, நம்மளோட நார்மல் பேண்ட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேசிங் எடுத்து கட் பண்ணலாங்கிற வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் லென்த் வைஸில் நம்ம பேண்ட் மெட்டீரியல் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நான் லென்த் வைஸில் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் அகெயின் வந்து ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு 2 பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளாத் வந்து ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டேங்க. கிளாத் வந்து நம்ம அன்ஈவனாக இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டேங்க. அதுக்கு கீழேயே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேங்க. எதுக்குன்னா யோக் பாட்டும் பாட்டமையும் யோக்கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேங்க. சீம் அலவன்சஸ்க்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேங்க. இது போல் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோல்டிங் வந்து எப்போவுமே நம்மளோட ஆன்ஃபோல்டிங் இருக்குது பார்த்திங்களா, கீழே வந்து ஆன்ஃபோல்டிங் வரும். அந்த ஃபோல்டிங் சைடு நம்ம வந்து லெக் இருக்கிற மாதிரி லெக் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லெக் ஓப்பன் இருக்குங்க இல்லையா, லெக் ஓப்பன் அந்த சைடில் வர மாதிரி நீங்கள் வச்சு நீட்டாக வச்சுக்கோங்க. அது போலவே நம்ம இப்போ 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, விட்டதுக்கப்புறம் அந்த லைனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஈவனாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு அந்த பேண்ட்டு கிளாத்து லெக் ஓப்பன் முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் லூஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் நான் அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் நான் லூஸ் கொடுக்குறேங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த ஒரு மார்க்கிங் எதுவும் இல்லை, ஆல்ட்ரேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த பேண்ட்டை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து கிராச் ஹைட் நம்ம மார்க் பண்ணணும். கிராச் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் மீதி இருக்கோ அது எல்லாமே நம்ம ப்ளீட்டாக எடுத்துக்கலாங்க. நான் அதனால் அந்த முடிகிற இடத்துல நம்ம கிராச் வச்சுட்டு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கிராச் ஹைட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விடணும். நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராச் ஹைட் இருக்குங்க இல்லையா, அந்த கிராச் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே ட்ரா பண்ணிக்கோங்களா, அந்த லைனை கொண்டு வந்து நம்ம அந்த கிராச் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த லைனில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது போலவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி தான் வந்து பாட்டம் பீஸை வந்து நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோங்க. இது போலவே நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ நான் சீம் அலவன்சஸ் விடணுங்க. இப்போ சீம் அலவன்சஸ் வந்து நான் 1 இன்ச் விடுறேங்க. ஆனால் கிராச் ஹைட்டில் மட்டும் 1/2 இன்ச் விடுறேன். ஏன்னா அங்கே 1 இன்ச் நான் விட மாட்டேங்க. நான் அங்கே வந்து 1 இன்ச் விட்டுனா அங்கே சுருக்க வர மாதிரி இருக்கும். அதனால் நான் கீழேருந்து 1 இன்ச்சை எடுத்துகிட்டு வந்து சைடில் 1/2 இன்ச் முடிகிற மாதிரி நான் ஜாயின் பண்ணுவேங்க எப்போவுமே. அது மாதிரி நீங்களும் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். மீதி சீம் அலவன்சஸ் பார்த்திங்கன்னா சைடில் 1 இன்ச் விட்டுருக்கேன். நீங்களும் இது போலவே மார்க் பண்ணி விடுங்க. 1 இன்ச் விட்டுட்டு நம்ம 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்சஸ் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, கிராச் ஹைட் பக்கத்தில் அதுக்கு நேராக வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வரைஞ்சிட்டு போய் அந்த கிராச் ஹைட்டில் முடிகிற மாதிரி நான் விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இது போலவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம லெக் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து 2 இன்ச் விடுறேங்க. 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வந்து 1 இன்ச் கேன்வாஸ் வந்து மொத்தமாக வச்சு அடிக்கணுங்க. அதனால் அங்கே மட்டும் சீம் அலவன்சஸ் 2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ எப்பவும் போலவே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம சீம் அலவன்சஸ் விட்டிங்க இல்லையா, அதுக்கு நேராக ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரையணும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகிற மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் ஸ்லாண்டிங்காக வரைஞ்சி விட்டுருங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங் வரும்பொழுது தான் நமக்கு வந்து நம்ம மடித்து அடிக்கும் போது கொஞ்சம் பத்தாமல் போனாலும் நமக்கு அதில் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கை நான் வரைகிறேன். அவ்வளோதாங்க. இது போலவே நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 சைடு பேனல் சைடும் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு 2மே இப்போ அந்த ஃபோல்டிங் வந்து ஆன்ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஈவனாக வச்சு கட் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பீசஸும் ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஒரே ஈவனில் இருக்க மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். 2 பேனல் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஈவனாக இருக்கும். ஒன்று வெளியவும் ஒன்று உள்ளவும் இருக்கக்கூடாதுங்க. 2 ஈவன் சைஸில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. நீட்டாக எடுத்து விட்டுட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம பேண்ட் மெட்டீரியல் கட் பண்ணுற மெத்தட் இவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம அதை மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மார்க் பண்ண இடம் ஃபுல்லாகவே நான் கட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து துணியை நகர்த்தக்கூடாதுங்க. நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம கட் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷன் தகுந்த மாதிரி நாம தான் திரும்பிக்கணுமே தவிர கிளாத்தை வந்து நம்ம திருப்பக்கூடாதுங்க. கிளாத்தை நகர்த்தும் பொழுது நமக்கு அளவுகள் மாறிடும். அதனால் நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நகர்ந்து நின்று கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன்ஸ் வரைஞ்சேன் பார்த்திங்களா, மெட்டீரியலாம் ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த லைன்ஸ் மேலே நான் கட் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ சைடில் கிராச் ஹைட்டுக்கு முன்னாடி ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் வரைஞ்சேன் இல்லைங்களா, அங்கேயே ஒரு கட் கொடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு ஃப்ரண்ட் ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரே ஈவனாக இருக்குங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸை வரைஞ்சிக்கிறேன், ஈவனாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் வரைஞ்சிக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2 பேனலும் நமக்கு மடிப்பு பகுதியில் தான் இருக்குது. மடிப்பு பகுதி தான் நம்ம ஆன் ஃபோல்டிங்னு சொல்லுவோம். இப்போ அங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். இது போலவே பாட்டம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும் மீதி கிளாத்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து ஆன் ஃபோல்டிங்கில் 2 பீசஸ் இருக்கும். 2 பீசஸ் இருக்கும். ஃபோல்டிங்கில் 2 பீசஸ் இருக்கும். அதை நீங்கள் ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம பேண்ட் அளவு பேண்ட் இருக்குங்க இல்லையா, அளவு பேண்ட்டை வந்து அந்த யோக் பார்ட்டை வந்து அது மேலே வந்து வச்சுக்கோங்க. யோக் பார்ட்டை அது மேலே வச்சுட்டு அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க இல்லையா, அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு அங்கங்கே நீங்கள் மார்க்கிங் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் கிடையாது. நீங்கள் அந்த சைடில் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் வைஸ் வித் வைஸ் ரெண்டுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சீம் பேலன்ஸ் அந்த பாக்ஸ் ஷேப் இருக்குங்க இல்லையா, அதை விட நமக்கு ஒரு 2 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி மெட்டீரியல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போல் வச்சுட்டு நான் அந்த பேண்ட் அளவு பேண்ட் இருக்குங்களே அது மேலே வச்சு நான் ட்ரெஸ்ஸிங் கொடுக்குறேங்க. அவ்வளோதான். இது போலவே நீங்களும் வந்து பேண்ட்டை வந்து நல்லா ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம பார்த்திங்களா அந்த லைன்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த லைனை தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் நாங்கள் வந்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பேண்ட்டோட யோக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அங்கே ஒரு லைன்ஸை வந்து வரைஞ்சி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீம் அலன்சஸ் விட போகிறோம். சீம் அலன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1.5 இன்ச் மடித்து அடிக்க நமக்கு தேவைப்படும். கீழே ஒரு 1/2 இன்ச் நமக்கு தேவைப்படுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நான் 2 இன்ச்சாக கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் நான் சேர்த்து 2 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலன்சஸ் விட்டுருங்க. அடுத்து சைடு ஜாயினிங் வந்து நம்ம விடுறோம். சைடு ஜாயினிங்க்கு நான் 3/4 இன்ச்சு விடுறேங்க. நீங்களும் 3/4 இன்ச்சு விடுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பனிங் விடுவோம் இல்லைங்களா, பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் விட மாட்டோம், ஃப்ரண்ட்டில் மட்டும் விடுவோம். இப்போ வந்து அதுக்கு சேர்த்து நான் 3/4 இன்ச்சு விடுறேன். அவ்வளோதாங்க. இது போல் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க எல்லாம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. கட்டிங் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த சைட்லேயும் நம்ம ஆன் ஃபோல்டிங் சைட்லேயும் கீழே வந்து நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.